தமிழ்நாட்டில் அடுத்த சில தினங்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை மக்களுக்காக வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் மே வரையிலான 3 மாத காலங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் காலத்தில் வெயில் தாக்கம் கொடூரமாக இருக்கும். உடல் நல பாதிப்புகள் தொடங்கி உயிரிழப்புகள் வரை ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் புயல், மழை, பனி என எத்தகைய சூழல் இருந்தாலும் வானிலை மையத்தின் அறிவிப்பின்படி சில அறிவுரைகளை வழங்கும். அந்த வகையில் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம் சுகாதார ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. காற்றோட்டமான இடங்களில் இருக்கவும். 2025 மார்ச் 3 அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி பொதுமக்கள் நிறைய தண்ணீர் குடிக்கவும், ORS போன்ற நீரேற்ற தீர்வுகளை பயன்படுத்தவும், எலுமிச்சை நீர், மோர் அல்லது லஸ்ஸி போன்ற வீட்டில் தயாரிக்கப்பட்ட பானங்களையும் சிறிது உப்புடன் பழச்சாறுகளையும் உட்கொள்ளவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேரடி சூரிய ஒளியில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அதுமட்டுமல்லாமல் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ண வேண்டும். வீட்டிற்குள்ளேயே நன்கு காற்றோட்டமான மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் இருக்க பழகுங்கள். பகலில் வெப்பத்தை தடுக்க ஜன்னல்கள் மற்றும் திரைச்சீலைகளை மூடி வைக்கும் அதே நேரத்தில் இரவில் காற்றோட்டத்திற்காக திறந்து விட வேண்டும். பகலில் குளிராக அல்லது வெப்ப நிலை குறைவாக இருக்கும் நேரங்களில் வெளிப்புற நடவடிக்கைகளை திட்டமிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதய நோய்கள் உள்ளவர்கள், கைக்குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வெளிப்புற தொழிலாளர்கள், மனநல பிரச்சினைகள் உள்ளவர்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள நோய்கள் உள்ளவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பகலில் வெளியே செல்வதை தவிர்க்கவும். தனியாக வசிக்கும் வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். மேலும் வெளிப்புற தொழிலாளர்கள் நேரடி சூரிய ஒளியில் அதிக நேரம் நிற்பதை குறைக்கவும், உச்ச வெப்ப நேரங்களில் கடுமையான உடல் செயல்பாடுகளை தவிர்க்கவும், நிழல் அல்லது குளிர்ந்த பகுதிகளில் அடிக்கடி ஓய்வெடுக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நீரேற்றத்துடன் இருக்க ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் தண்ணீர் குடிக்கவும், பணியிடங்களில் சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்யவும், தலைச்சுற்றல், தலைவலி அல்லது வெப்ப அழுத்தத்தின் அறிகுறிகள் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் மது, தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள், சர்க்கரை பானங்கள், அதிக புரதம் அல்லது பழைய உணவுகளை இந்த நேரத்தில் உட்கொள்ளக்கூடாது. நிறுத்தப்பட்ட வாகனங்களில் குழந்தைகளையோ அல்லது செல்லப்பிராணிகளையோ ஒருபோதும் விட்டுச் செல்லாதீர்கள், ஏனெனில் உள்ளே வெப்பநிலை ஆபத்தான அளவுக்கு அதிகமாகிவிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.